ஊழியர்களால மக்கள் எப்படி வஞ்சிக்கப்பட முடியும்? பிரதர், உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல பிரதர். நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஊழியர்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இத தவிர்த்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பிரதர். அப்படின்னு நெறைய பேரு கமெண்ட்ல என்ன திட்டுறத நான் ரொம்ப சாதாரணமா வாசிச்சிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள நான் அப்படி பார்த்துருக்கேன். ஓகே. இந்த ஊழியர்களால மக்கள் எப்படி ஏமாத்தப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய போதனையில எப்பவுமே ரொம்ப எளிமையான வார்த்தைகள யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு முறை உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, அருள்நாதர் உங்களை அரவணைக்க விரும்புகிறார். இப்படி ஒரு அப்படியே அழுகிற மாதிரி, ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி டயலாக பேசுவாங்க. இது இந்த மாதிரியான டயலாக்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மனசளவுல பாரத்தோட, கஷ்டத்தோட இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரியான ஆறுதலான வார்த்தை ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இந்த மாதிரி ஊழியர்கள் அவங்களுடைய போதனையில 5 விஷயத்த தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. 1, எளிமையான வார்த்தைகள். அவங்களுடைய போதனையில எப்பவுமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட பைபிள்ல இருந்து எடுத்து பேசவே மாட்டாங்க. ரொம்ப எளிமையானதா இருக்கும். தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்க கூட இருப்பார். தேவன் உங்களை நேசிக்கிறார். இப்படின்னு எளிமையான விஷயங்களை எடுத்து பேசுவாங்க. நம்பர் 2, ஆறுதலா பேசுவாங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு இனிய மகளே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்ய இருக்கிறார் அப்படின்னு ஆறுதலா பேசுவாங்க. யாரையுமே கடிந்து கொள்ளவே மாட்டாங்க. யாரையுமே திட்ட மாட்டாங்க. வேத வசனத்தின்படி யாரையுமே கோபமூட்டுற மாதிரி அவங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி எந்த போதனையும் இருக்காது. ஆனா, நீங்க பைபிள்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், அவங்க தன்னுடைய ஃபாலோவர்ஸ, சபை மக்கள எந்த அளவுக்கு கடினமான வார்த்தைகள யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்கன்றதுக்கு இந்த வசனங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லுவார். யாக்கோபு எழுதும்போது விபச்சாரனே, விபச்சாரக்காரியேன்னு சொல்லுவார். யோவான் இன்னும் கடினமா பேசுவார். இயேசுவை உண்மையா ஃபாலோ பண்ணி இயேசு கிறிஸ்து கிட்ட வழி நடத்தின இந்த சீஷர்களே இவ்வளவு கடினமா பேசி மக்களை கிறிஸ்துக்குள்ள நிற்கணும், அந்த ஸ்டாண்டர்ட்ல வைக்கணும் விரும்பும்போது, இந்த போலியான ஊழியர்கள் மக்கள் தங்கள்கிட்ட வரணும், நிறைய பேர் வரணும், நிறைய காணிக்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துனாலே உங்களை அரவணைக்கிறவர், உங்களை அன்பு செலுத்துகிறவர், உங்களை ஏற்றுக்கிறவர் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிற கிரைட்டீரியாக்குள்ளே இருந்தால் தான் அவர் உங்களை நேசிப்பார். நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு, கண்டபடி சுதந்திரமாக வாழ்ந்துட்டு, உங்கள் இச்சைக்கு நீங்கள் கடனை வாங்கிட்டு, நீங்கள் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, அதன் மூலமாக பிரச்சனைகளையோ வியாதிகளையோ எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா சரி ஆகாது. அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி செய்யாதீங்க. அப்போ என்ன தான் செய்யணும்? இந்த மாதிரி ஊழியர்கள் சொல்லக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளை ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. 3வது, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய உறவு இணைப்பு இருக்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குவாங்க. அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. 4வது, இவங்க எப்போவுமே அவங்களுடைய பிரசங்கத்தில் ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு ஏழை தாயார் இருந்தார்கள். அவர்களுக்கு மிக சொற்பமான வருமானம் இருந்தது. அதுலேயும் அவர்கள் தேவனுக்கென்று தானமாய் கொடுத்தப்போ அவங்களுக்கு திடீர்னு சொந்த வீடு கிடச்சிருச்சு. அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடச்சிருச்சு. அவங்க பிள்ளை பெரிய பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இப்படின்னு ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்த பொய்யாக உங்களை தூண்டி விடுறதுக்காக பொய்யான கதையை சொல்லுவாங்க. அது ரொம்ப வார்த்தைகளை போட்டு
அப்படியே அழகா ஏத்தி இறக்கி அந்த அந்த ஸ்டோரிய அழகா சொல்லி பிரசன்ட் பண்ணிடுவாங்க. இது மாரி ஒரு ஸ்டோரிய கேட்கும்போது, வேத வசனத்தினுடைய நாலேட்ஜ் இல்லாத மக்கள், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னு எதையாவது தேவன்ட்டருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக மட்டுமே சபைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள், இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் படிச்சுட்டு, கேட்டுட்டு, உடனே அவங்க பாக்கெட்ல இருக்கிற காச அவங்களுக்கு மணி ஆர்டர், ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி எதுலயாவது போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஊழியர்கள் இவங்களை கேள்வி கேட்கிற நபர்களையோ, இவர்களை பத்தி விவாதிக்கிற நபர்களையோ பக்கத்திலேயே வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ஸ்டேஜில் சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாமே நடிப்பு. அந்த ஸ்டேஜை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர லக்ஸூரியஸான லைஃபாக இருக்கும். ஒரு ஊழியம் செய்ய வர்றவர் இப்படி வாழலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தான் வெறுத்தவர் அப்படி வாழ மாட்டார். இது இல்லை, இது எனக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தது. மற்றவங்க இயேசுக்கும் கொடுத்தாங்க, மற்றவங்க பேதுருக்கும் கொடுத்தாங்க, மற்றவங்க பவுலுக்கும் கொடுத்தாங்க. பட் அவங்க அதையெல்லாம் நான் என்னை வெறுத்துட்டு பின்னாடி போனப்புறம் இதை போய் நான் நேசிக்க முடியுமா, இதை போய் நான் பராமரிக்க முடியுமான்னு அதன் பின்னாடி போகிறத விட்டுட்டு சிம்பிளிஃபை அப்படிங்கிற லைஃப்பை தான் சூஸ் பண்ணி கடைசி மட்டும் வாழ்ந்தாங்க. அதுதான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவர் ஃபாலோ பண்ண சொல்லக்கூடியவர் வாழக்கூடிய வாழ்க்கை. அதை விட்டுட்டு இந்த இயேசுவின் பேரை யூஸ் பண்ணி மக்களுடைய மனசை கரைச்சி அவங்க மைண்டில் ஒரு மாயை பிம்பத்தை ஏற்படுத்திட்டு எதையாவது அவங்க கிட்டேருந்து நம்ம காணிக்கை அப்படிங்கிற பேரில் வாங்கிக்கலாம்னு நினச்சா அவங்க எல்லாருமே போலியான ஊழியர்கள் தான். நான் சொன்ன இந்த குவாலிட்டியில், இந்த ஸ்டைலில் ஊழியம் செய்கிற யாரையாவது உங்கள் மனசில் தோணுச்சுன்னா, நீங்கள் கீழே கமெண்ட்டில் அவங்க பேரை போடலாம்.